Today நம்ம பார்க்க போற டாபிக் C program to find the greatest among three numbers. மூணு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணி அந்த மூணு நம்பர்ல எது கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு C program எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். In this example, the user is asked to enter three integers using printf function. இப்போ நம்ம ஒரு printf function யூஸ் பண்ணி யூசர்ட்ட இருந்து 3 நம்பர்ஸை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறோம். Next, these three integers are stored in variables a, b and c respectively using scanf function. Scanf function யூஸ் பண்ணி மூணு integer நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணிட்டு அதை a, b and c அப்படிங்கிற மூணு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்ல கொண்டு ஸ்டோர் பண்ண போறோம். To find that a is the greatest among three numbers, compare a with the other two numbers b and c. So மூணு நம்பர்ஸ் இருக்கு a, b and c. இந்த மூணு நம்பர்ல a தான் கிரேட்டஸ்ட் அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஏங்கிற நம்பரை b யோடையும் கம்பேர் பண்ணணும், c யோடையும் கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது a வந்து b யை விடவும் கிரேட்டர் தானா இருக்கணும், c யை விடவும் கிரேட்டர் தானா இருக்கணும். Check whether a is greater than b and c using if statement. ஸோ இப்போ நம்ம a b யை விடவும் கிரேட்டர் தானா இருக்கா, c யை விடவும் கிரேட்டர் தானா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். இப்போ எந்த ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும்னாலும் நம்ம if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் செக் பண்ணணும். இப்போ நான் ஒரு if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ண போறேன். ஸோ அப்போ ifல நான் ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். a greater than b ஆவும் இருக்கணும், a greater than c ஆவும் இருக்கணும். இங்க ரெண்டு கண்டிஷன் இருக்கிறதுனால ரெண்டுமே ஒர்க் ஆகணும், ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் a வந்து நம்ம கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப ரெண்டு கண்டிஷனுமே ஒர்க் ஆகணும்னா ரெண்டையும் நம்ம and அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் மூலமா தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராம்ல ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டு தடவை ஆம்பர்சன் சிம்பிள். ஸோ இந்த லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டு கண்டிஷனையும் கனெக்ட் பண்ணி ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் இந்த இஃப் கண்டிஷனை ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இஃப் இட் இஸ் ட்ரூ then print a is the greatest using printf function. ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா a தான் பெரிய நம்பர். ஸோ அப்போ நம்ம ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி a is the greatest number அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எல்ஸ் ஒருவேளை இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சு, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் a வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் கிடையாது. இப்போ இஃப் ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்ஸுக்கு தான் வருவோம். அப்போ எல்ஸ் பார்ட் வந்திருக்கும். இப்போ a வந்து கிரேட்டஸ்ட் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ b ஆர் c-ல ஏதோ ஒன்று தான் கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ நம்ம b-யையும் c-யையும் செக் பண்ணணும். அப்போ இங்கேயும் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ செக் பண்ணணுங்கும் போது இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம இப்போ எல்ஸ் பார்ட்ல இருக்கோம். எல்ஸ் பார்ட்ல இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம எல்ஸ் இஃப் லேடரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி b and c அதை வந்து செக் பண்ண போறேன். ஸோ செக் வெதர் b is greater than c using else if statement. ஸோ ஒரு else if statement யூஸ் பண்ணி b வந்து greater than c ஆன்னு செக் பண்றேன். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா b தான் கிரேட்டஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி a கிரேட்டஸ்ட் இல்லைங்கிறது இஃப் பிளாக்ல தெரிஞ்சிடும். b c-ல ஏதோ ஒன்று தான் இப்போ கிரேட்டஸ்டா இருக்கும். ஸோ b greater than c இருந்துச்சுன்னா b தான் கிரேட்டஸ்ட். இதை நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த else if பிளாக்ல டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஒருவேளை இந்த else if பிளாக்கும் ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா c தான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ இனிமே நம்ம எந்த கண்டிஷனும் செக் பண்ணணும்னு தேவையில்லை. டிஃபால்ட்டா எல்ஸ் பிளாக்லயே நம்ம c தான் கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறத ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் செக்கிங் ஃபர்தர் print c is the greatest using printf ஸ்டேட்மெண்ட். ஸோ இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத சிம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். அப்போ ரெண்டு தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு அந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். C program to find the greatest of three numbers using else if ladder statement. The next preprocessor statement. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணும்போது இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆயிரும். நெக்ஸ்ட் conio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இன்க்ளூட் பண்ணும்போது கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் ஸ்பேஸ் விட்டு மெயின் அதுக்கப்புறம் parenthesis bracket. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் செமிகோலன் வைக்கக்கூடாது. நான் இப்போ ரிட்டர்ன் டைப் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அதுக்கப்புறம் parenthesis bracket.
அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணாது. அதனால நான் எம்ப்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டு அந்த மெயின் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன். வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு நமக்கு எத்தனை வேரியபிள் வேணுமோ கமா கொடுத்து அந்த வேரியபிள் நேம்ஸ் கொடுத்துக்கலாம். வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்ல ஒரு செமிகோலன். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு 3 நம்பர் வேணும். ஸோ 3யுமே நான் இன்டிஜர் வேரியபிளா எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டேட்டா டைப்ல நான் இன்ட் யூஸ் பண்றேன். தென் 3 வேரியபிள்ஸை நான் a, b, c அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது ஒரு செமிகோலன். The next clear screen function. So clear screen function டைப் பண்ணிக்கிறேன். So clear screen function மானிட்டர்ல இருக்கிற previous programோட அவுட்புட்டை வந்து கிளியர் பண்ணிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட இருந்து இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறோம். ஸோ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பேராந்தசிஸ்குள்ள டபுள் கோட்ஸுக்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் 3 நம்பர்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். தென் அதை பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ல பேராந்தசிஸ் பிராக்கெட்குள்ள கொடுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு மானிட்டர்ல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ண போறோம். ஸோ ஸ்கேன் ஆஃபோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கணும். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்றோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துக்கலாம். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ ஸ்கேன்அப்ல அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் கொடுத்துக்கணும். எத்தனை வேரியபிள் வேணாலும் இதுல கொடுத்துக்கலாம். கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கணும். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல parenthesis ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள 3 தடவை %d கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ 3 இன்டிஜர் வேரியபிள் ரீட் பண்ண போறோம். ஸோ 3 டைம்ஸ் %d யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒரு கமா. ஸோ 3 வேரியபிள் இருக்கு. ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் ஒவ்வொரு வேரியபிளுக்கு நடுவுலையும் கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஏ கமா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் பி கமா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் சி. ஸோ 3 வேரியபிளையும் நம்ம இப்போ ரெஃபர் பண்ணியாச்சு. ஸோ parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம 3 இன்புட் நம்பர் ரீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து அதை நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன். ஸோ இப்போ இஃபோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis பிராக்கெட்குள்ள நமக்கு தேவையான கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நான் இப்போ 3 நம்பர் எடுத்திருக்கிறேன் ஏ, பி அண்ட் சி. இப்போ வந்து ஏ தான் கிரேட்டஸ்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஏ வந்து கிரேட்டர் தென் பியாவும் இருக்கணும், ஏ வந்து கிரேட்டர் தென் சியாவும் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் கனெக்ட் பண்றதுக்கு லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் 2 தடவை ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். இதை இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இன்சைட் த parenthesis இதை கொடுத்துக்கலாம். தென் இஃப் பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு கர்லி பிரேஸ். தென் இப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக். நான் இப்போ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா ஏ இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இதுதான் இப்போ பாடி ஆஃப் இஃப். தென் அந்த இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ இஃப் கண்டிஷன் நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இப்போ இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஏ தான் கிரேட்டஸ்ட். ஒருவேளை இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஏ கிரேட்டஸ்ட் கிடையாது. ஸோ அப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற 2 நம்பரை இப்போ செக் பண்ணணும். மறுபடியும் செக் பண்ண வேண்டி இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். அப்போ எல்ஸ் இஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis பிராக்கெட்குள்ள கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நான் இப்போ பி கிரேட்டர் தென் சி அப்படின்னு செக் பண்றேன். இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை நான் இப்போ எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல parenthesis உள்ள கொடுத்துருக்கேன். தென் இந்த எல்ஸ் இஃப் பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் இப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இங்க ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ண போறேன். இப்போ பி கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்றேன். ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா பி தான் கிரேட்டஸ்ட். அதை நான் இப்போ டெக்ஸ்டா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன் பி இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு. தென் அந்த எல்ஸ் இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். அதில் ஏ கிரேட்டஸ்டான்னு செக் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தென் ஒரு எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். அதில் பி கிரேட்டஸ்டான்னு செக் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா டிஃபால்ட்டா நமக்கு சி தான் கிரேட்டஸ்ட். அப்போ இனிமே நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ எல்ஸ் பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ நான் எல்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் எல்ஸ் பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டுக்கிறேன். தென் இப்போ பாடி ஆஃப் எல்ஸ் நான் இங்க ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சி தான் நமக்கு கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தென் எல்ஸ் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலா கெட் சிஹெச் ஃபங்க்ஷன். ஸோ கெட் சிஹெச்னு டைப் பண்ணிட்டு parenthesis பிராக்கெட் போட்டு ஒரு செமிகோலன். தென் லாஸ்ட்ல எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட தேவையான ப்ரோக்ராம். இதை நம்ம இப்போ டர்போசி எடிட்டர்ல டைரக்டா டைப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல நான் ஏ இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக %d யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அப்போ நம்ம அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும்போது ஏயோட வேல்யூ அந்த இடத்துல போய் செட் ஆகி பிரிண்ட் ஆயிரும். தென் இந்த பெர்சன்டேஜ் டியை நம்ம கொடுக்கும்போது கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துட்டு அந்த வேரியபிள் கொடுக்கும்போது கமா கொடுத்து தான் அந்த வேரியபிள் கொடுக்கணும். வேரியபிளை டபுள் கோட்ஸ்க்கு உள்ள கொடுத்துடக்கூடாது. ஸோ டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா அதுக்கப்புறம் தான் வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் ஏபிசி மூணையுமே இந்த ஃபார்மேட்ல தான் கொடுத்துருக்கேன். இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் நான் இப்போ ரன் பண்றேன். என்டர் 3 நம்பர்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் இப்போ 3 நம்பர் கொடுக்குறேன் 3, 1, 2. இந்த 3 நம்பரும் A, B, C அப்படிங்கிற 3 வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். A greater than B and A greater than C அப்படிங்கிறது செக் பண்ணோம். அப்போ 3 greater than 1 கண்டிஷன் ட்ரூ, 3 greater than true அந்த கண்டிஷனும் ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூவா இருக்கிறதுனால இஃப் பிளாக் இப்போ ட்ரூ ஆயிரும். அப்போ நமக்கு A தான் கிரேட்டஸ்ட்ங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் டி கொடுத்திருந்ததுனால 3 இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. சிமிலர்லி நம்ம வேற இன்புட் கொடுத்தும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ 2, 3, 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 3 இஸ் கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த இடத்துல இஃப் பிளாக் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா 2 கிரேட்டர் தென் 3 கிடையாது. ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுனாலும் இஃப் பிளாக் ஃபால்ஸ் ஆயிரும். தென் எல்ஸ் பிளாக் வரும். B கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணும். ஆமா 3 வந்து கிரேட்டர் தென் 1 தான். ஸோ இந்த இடத்துல எல்ஸ் இஃப் பிளாக் தான் ட்ரூ ஆயிருக்கு. அதனால B தான் கிரேட்டஸ்ட். நம்ம பெர்சன்டேஜ் D கொடுத்திருந்ததுனால அதோட வேல்யூ வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.